நம்மோடு பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவப்பிரியன். வணக்கம். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுலே ஒரு அரசியல் இருப்பதாக சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பிரச்சார வசதிக்காக பல கட்டங்களாக வைப்பது, அல்லது தேர்தல் தேதியவே அவர்கள் வசதிக்காக வைப்பது என்றெல்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த முறை இந்த தேர்தல் தேதி அறிவிப்பில் அப்படிப்பட்ட அரசியல் ஏதேனும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா அரசியல் இருக்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா நேற்று தான் பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு தயாராகும் மாநிலங்கள்ல தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை முடித்து வைத்தார். அதாவது பிரச்சாரம் அவர் என்ன பண்றாருன்னா, கவர்மெண்ட் ஈவென்ட்ஸ் ஒரு 2 இருக்கும், அதோட ஒரு பிரச்சார கூட்டம் பண்ணுவாரு. அப்படிதான் தமிழ்நாட்டுல 3 முறை வந்த போதும் பண்ணியிருந்தாரு, மதுராந்தகம் தவிர்த்து. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற எல்லா மாநிலத்திலயுமே அவர் நேற்று வெஸ்ட் பெங்காலுக்கு, முந்தினேற்று அஸ்ஸாமுக்கு போயிருந்தாரு. அது முடிஞ்ச பிறகு இன்னைக்குதான் இந்த போல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இது எல்லாமே வழக்கமாகவே கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோ ஹெட் வாங்கிக்கிட்டு, கிரீன் சிக்னலை வாங்கிக்கிட்டு தேர்தலை அனௌன்ஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. இந்த முறையும் அப்படிதான் நடந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வழக்கமாகவே புதுச்சேரி, தமிழ்நாடு இந்த 2 இடங்களுக்குமே ஒரே நாளில் தேர்தல் நடப்பதுதான் வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்தது. இந்த முறை புதுச்சேரியும் தமிழ்நாடையும் டீலிங்க் பண்ணி புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் தேதி இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23. ஸோ அரசியல் இல்லாம எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுல கூட ஒரு அரசியல் தான் இருக்கிறது. இன்னொன்னு, கேரளா, அஸ்ஸாம் போன்ற புதுச்சேரி இந்த 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு நாளைக்கே வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. இது எப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, நாளைக்குல இருந்து வேட்புமனு, இன்னும் ஒரு வாரத்தில் வேட்புமனு நிறைவு பெறுகிறது. அப்படின்னா எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும், இண்டிபெண்டன்ஸ்க்கு. இப்ப பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிவிகே அவங்க தமிழ்நாடோட நடக்கும்னு நினைச்சிருக்கலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடே முடியல. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு இது வழக்கமான நடைமுறையா இது எல்லாம் எதுவுமே தெரியல.